இந்த குருமா செய்வதற்கு அதிக நேரமெல்லாம் தேவைப்படாது. மிக குறைவான நேரத்திலே டக்குன்னு செஞ்சிடலாம். சுவையும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எப்போவுமே சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு குருமா தான் நம்ம அதிகமாக வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி சாப்பிட்டு நிறைய பேருக்கு போர் அடிச்சிருக்கோம். இந்த ராஜ்மா குருமாவை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்பாறை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்பாத்திக்கு நல்ல ஒரு சைடிஷ்ஷாக தான் நம்ம இந்த குருமாவை செய்ய போகிறோம். ராஜ்மா சேர்த்து இந்த குருமாவை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த குருமா செய்கிறதுக்காக 100 கிராம் அளவு ராஜ்மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். அதாவது சிவப்பு மொச்சைன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம பாத்திரத்தில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊற விடுவோம். இப்போ பாருங்கள், 2 ஹவர்ஸ் ஆகி நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம பாத்திரத்தில் வேக வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் குக்கரில் வச்சோம் அப்படின்னா டக்குன்னு நமக்கு ஒரு 2-3 விசில் வந்தால் போதுமானதாக இருக்கும். நல்லா வெந்து வந்துடும். இப்போ மொச்சையை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவு சேர்த்து மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஏர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம விசில் சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். குக்கர் மூடியுமே நம்ம மூடும்போது அதில் ஏதாவது சாப்பாடு இந்த மாதிரி குழம்பு நம்ம வைக்கும்போது யூஸ் பண்ணியிருந்திருப்போம். அடைச்சிருக்கா இல்லையாங்கிறத க்ளீன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு எப்போவுமே யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை ஒரு 3 விசில் விட்டு எடுத்துருவோம். ரொம்ப நல்லா வேகணும் அப்படின்னா கூட 2 விசில் கூட நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்துடலாம். 1 சில் அளவு தேங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 2 பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் அளவு கசகசா, 1 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இதை எல்லாத்தையுமே மொத்தமாக ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த குருமாவுக்கு வேறு நம்ம எந்த ஒரு மசாலா தூளும் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த மசாலாவே நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த குருமாவுக்கு ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளியையும் இந்த மாதிரி பொடியாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்காக அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பட்டை, 2 கிராம்பு ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி. இப்போது சின்ன குக்கர் தான் நான் அடுப்பில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அடிக்கனமான பாத்திரம் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நம்ம சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்ததை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறதான வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுப்போம். வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். பொதுவாக சப்பாத்தினால எல்லார் வீட்லேயும் உருளைக்கிழங்கு குருமா தான் அதிகமாக நம்ம வைப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கதான தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி அதிகம் சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டோம் அப்படின்னா குருமா கொஞ்சம் புளிப்புத்தன்மை ஏற்பட்டுரும். அதனால் ஒரு தக்காளி சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போ தக்காளி கொஞ்சம் வேகட்டும். அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மொச்சை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வெந்து வருது. தக்காளி தான் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகுது. நாட்டு தக்காளியாக இருந்தால் நமக்கு டக்குன்னு வெந்துடும். இது ஆப்பிள் தக்காளி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும். அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்துருச்சு. 2 நிமிஷத்துலேயே பாருங்கள். இதை நல்லா நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதான மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இந்த குருமாவுக்கு நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அளவான காரம் இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுனால குறைச்சி வச்சுருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் மிளகாய்த்தூள் கூட 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு
நம்ம ராஜ்மா தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதனோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். கொதி வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நமக்கு சூப்பரான சுவையான குருமா ரெடி ஆயிரும். குக்கர் மூடிலாம் போட்டு வேக வைக்க வேண்டாம், அடிக்கனமாக இருக்கணுங்கிறதுக்காக குக்கர் வச்சுருக்கேன். நார்மலான நம்ம மூடி போட்டு வேக வச்சா போதும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டு வேக விடுவோம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள், 10 நிமிஷம் ஆச்சு. நமக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக நம்ம மல்லி இலை தூவி ஷேர் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான சுவையான ராஜ்மா குருமா ரெடியாகிவிட்டது. இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு குருமா எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.